ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ யாருங்க இந்த மம்தானி? ஒரு 2-3 நாளாகவே சோஷியல் மீடியாக்களில் இவர் வந்து நியூயார்க் சிட்டி மேயராக வின் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் வந்து ரீல்ஸோ இல்லை வந்து கான்டென்ட்டோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் அவர் யார், அவர் எப்படி வின் பண்ணார், அண்ட் முக்கியமாக அவர் வந்து ஒரு இந்தியன் முஸ்லீம் அண்ட் தி யங்கஸ்ட் சிட்டி மேயர் எவர் டு பி எலெக்டட் ஆஸ் எ நியூயார்க் சிட்டி மேயர். அதுக்கு பின்னாடி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூயார்க் சிட்டிங்கிறது ஒரு பெரிய சிட்டி. அது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா, அதோட ஜிடிபி வந்து 2023 $1.2 trillion. ஓகே, $1.2 trillion தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு பர்ஸ்பெக்டிவ்க்கு சொல்லணும் அப்படின்னா 2023 தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இந்த 5 ஸ்டேட்டோட ஜிடிபி நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா அது இஸ் ஈக்குவல் டு நியூயார்க் சிட்டி ஜிடிபி. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு சிட்டி மட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த அளவுக்கு அது ஒரு இம்பேக்ட்ஃபுல் அண்ட் ஃபினான்ஷியலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டி. இதில் பாயிண்ட் நம்பர் 1, அவர் வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன் அண்ட் ஒரு முஸ்லீமும் கூட அண்ட் தி யங்கஸ்ட் பர்சன், அதாவது 34 வயசு தான் ஆகுது. இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1969 கணக்கு பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் டர்ன் அரவுண்ட், அதாவது நிறைய பேர் 20 லட்சம் பேர் இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அண்ட் அதில் இவர் வந்து 50% மேலே ஓட்டு வாங்கி நல்ல மார்ஜினில் வின் பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலாக பிறந்தது வந்து யுகாண்டாவில். ஆனால் இவரோட அம்மா வந்து மீரா நாயர், ஆஸ்கர் நாமினேட்டட் ஃபிலிம் மேக்கர். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிக்னிஃபிகண்டான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. மான்சூன் வெட்டிங், சலாம் பாம்பே அண்ட் த நேம் சேக், இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து ஆந்த்ரோபாலஜி ப்ரொஃபஸர் இன் கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் தான் அவர் வந்து பிறக்கிறாரு. யுகாண்டாவில் அவர் பிறந்தாலும் 7 வயசாக இருக்கும்போது நியூயார்க் சிட்டிக்கு மூவ் ஆகுறாங்க. அண்ட் யுகாண்டாவில் பிறந்திருக்காரு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து ஐயோ அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அவரோட கேம்பெயின் ஸ்டைலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராபஸ்ட், ஒரு சோஷியல் மீடியா ரன் பண்ணுற ஒரு செலிபிரிட்டி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தார். அவர் வந்து எல்லாருமே அவருக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக ரன் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நியூயார்க் சிட்டி மேயராக இருந்து ஒரு சில பல பிரச்சனைனால அவர் வந்து போயிட்டாரு. இப்போ திருப்பியும் வந்து மேயருக்கு வந்து நிற்கிறார். அவர் எந்த மாதிரி வந்து ஒரு கேம்பெயின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணார். Because a lot of questions have been asked. This is a 1996 Ford Bronco. Yes, it is an oldie, but it is a goodie. We're going to win. Why? Because of this Ford Bronco. அவர் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவர் வந்து கேம்பெயின் பண்ணார். பட் ஆனால் அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக மம்தானி வந்து ஜென்சி ஸ்டைலில் இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுறாரு. எஸ், அவரோட ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவ். I'm about to say something to you you've never heard a politician say. Please stop sending us money. எந்த அளவுக்கு ஆக்டிவ்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க டிக்டாக்ல வந்து அவர் அதிகமாக அல்டிமேட்லி அப்படின்ற வார்த்தையை பேசும்போது யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அந்த கிளிப்பை போட்டிருந்தாங்க. அது வந்து அவருக்கு போயிருக்கு. ஓகே, நான் அதை பார்த்தேன், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அவர் எவிடன்ஸோடு அங்கே வந்துட்டு ஓகே நீங்கள் சொன்னீங்க, நான் பார்த்தேன், நான் அதை மாற்றிக்கலாம் அப்படின்ற அந்த எவிடன்ஸ் பாருங்கள் வீடியோ அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூவில் பேச போகும்போது அப்படின்னு அந்த அல்டிமேட்லி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை சொல்ல வரும்போது கட் பண்ணிட்டு வேற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடாரு. Because ultimately I think, but ultimately, so you know, I'm listening, I'm learning. I sit down for an interview with News 12 and I almost pull it off. The president himself, he has called you a communist. I will not back down from that fight because what New Yorkers want. So please keep sending me your feedback because ultimately I will get better. அந்த கிளிப்பை போட்டு பார்த்துக்கோங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் அதை மாற்ற வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணேன், நான் அப்படியே மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸோடு அங்கே வந்து அந்த கான்டென்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஓகே நாம் ஒரு விஷயம் சொன்னால் அது மேயர் வரைக்கும் போகுது அப்படிங்கிற அந்த ஹோப்பு கொடுக்குது இல்லையா. இந்த மாதிரி ரொபோஸ்டாக அவரோட கேம்பெயின் இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரம்ப் வந்து மம்தானியோட ஆப்பனண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார். பட் இருந்தாலும் இவர் வந்து அதையெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. இன்ஃபேக்ட் இவரை வந்து எவ்வளோ அகேன்ஸ்டாக இருந்தாங்கன்னா, இவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து தப்பாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போன மாதிரி நியூஸ் மீடியாக்கெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. இவரோட பேரே வந்து அவங்களுக்கு ஒழுங்காக சொல்ல தெரில. எல்லாரும் போட்டு இந்த மாதிரி குளறுபடி பண்ணாங்க. Zohran Mamdani. Zohran Mamdani. Zohran Mamdani. Democrat Zohran Mamdani. Zohran Mamdani. This Mamdani guy. The Mamdani thing. Zohran Mamdani. Zohran Mamdani. You just lost to Zohran. Zohran Mamdani. Zamdami. Mandari. எஸ்,
ஆனால் ஒரு டிபேட் அப்போ மம்தானி என்ன பண்ணுறாருன்னா, ஆப்போசிட்டில் பேசின அவர் அந்த ஆப்போனன்ட் இருக்கார் இல்லையா, அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து என் பேர் வந்து மம்தானி, இட் இஸ் ஸ்பெல்ட் ஆஸ் MAM அப்படிங்கிற மாதிரி பதில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. இந்த மீடியாவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை எடுத்து ஒரு ரேப் ஸ்டைல் ஸ்டாங் மாதிரி பண்ணி அதை வந்து இந்த மாதிரி வைரலாக்கி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாமே எந்த ஒரு கிரிட்டிசிசமே அவர் வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம அதை அப்படியே எப்படி கேம்பெயினை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் பண்ணதுனால இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வின் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத விட அவர் ரன் பண்ணுறாருப்பா அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அவர் பேரை ஒழுங்காக சொல்கிறது விடுங்க, அவர் நீங்கள் அரபிக்கில் பேசுகிறார். ஓகே, நீங்கள் வந்து ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு, ஹிந்தியில் பேசுகிறார். इस इलेक्शन में सिर्फ 20 दिन बचे हैं. Hola Nueva York. Ya pueden salir a votar y estoy pidiendo su apoyo. Even sign languageல கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா கேம்பெயின் பண்றாங்க. You know, the two of us came up with a sign name for Zoran. Which means that அவர் எந்த செக்ஷனையுமே விட்டு வைக்கல. ஏன்னா நியூயார்க் அப்படிங்கிறது நம்ம ஊரில் சென்னை மாதிரி, சென்னை பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியான பேராக இருப்பாங்க. ஆனால் மற்ற ஊர்லேருந்து சென்னையில் வந்து வாழ்கிறவங்க நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி தான் நியூயார்க் சிட்டியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இருப்பாங்க, இமிகிரண்ட்ஸ் இருப்பாங்க, காலங்காலமாக அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாருன்னா, எந்த ஒரு செக்ஷனையும் விட்டு வைக்கல, எந்த ஒரு ப்ரொஃபஷனையும் விட்டு வைக்கல, எல்லாருக்கும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவரோட கேம்பெயின் வந்து எல்லா கேட்டகரியும் டச் பண்ணுற மாதிரியே அவர் கேம்பெயின் வந்து இருந்துச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அவரோட பாலிசி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து கரெக்டாக நியூயார்க் சிட்டிக்கு என்ன பிரச்சனையோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவர் வந்து சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் ப்ரொடெக்ஷன். ஏன்னா நியூயார்க் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மக்கள் வந்து இங்கே ரெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மனசும் இருக்குது. அதனால் அதை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரெண்ட்டை வந்து ஸ்டேபிள் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணுறாரு. அது கூட இல்லாமல் பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கேம்பெயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மூணாவது யூனிவர்சல் சைல்டு கேர். ஏன்னா இங்கே அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு எந்த ஊராக இருந்தாலும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முக்கால்வாசி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலை பார்க்க போகும்போது குழந்தைய வந்து எங்கேயாவது விட்டு போகணும். நம்ம ஊர் மாதிரி வந்து தாத்தா பாட்டியோட கூடலாம் இங்கே வந்து வாழ்கிறதும் ரொம்ப கம்மி, தாத்தா பாட்டி பக்கத்தில் இருக்கிறதே ரொம்ப கம்மி, எல்லாம் வந்து தனித்தனியாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்ணும்போது வேலைக்கு போகணும்னா குழந்தைய வந்து நீங்கள் சைல்டு கேர் மாதிரி ஏதோ ஒரு டே கேர் சென்டர்லையோ இல்லை வந்து சின்ன ஸ்கூல்லையோ வந்து விட்டுட்டு போகிற மாதிரி தான் நிலமை வரும். அண்ட் அந்த காஸ்ட் வந்து இங்கே ரொம்ப அதிகம். இங்கே 5 வயசு ஆகும்போது பப்ளிக் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துலாம், அதுக்கப்புறம் காசு ஆகாது. ஆனால் அந்த 5 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து மாதம் ஒரு குறைஞ்சது $1000 நார்மல் சிட்டியில் சொல்கிறேன், நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே நியூயார்க் மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து யூனிவர்சல் சைல்டு கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் கிராசரி ஸ்டோர்ஸ் எல்லாம் சிட்டி கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஊரில் இந்த அரசாங்கம் ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிட்டி கண்ட்ரோல் பண்ணுற கிராசரி ஸ்டோர்ஸை நாங்கள் கொண்டு வருவோம். அப்படி இருக்கும்போது அந்த ப்ரைஸஸ்லாம் அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துப்போம். அந்த மாதிரி வந்து ரெண்ட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துப்போம். சைல்டு கேர் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பஸ் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே வா இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்காஸ்ட்டுக்கும் போயிட்டு நியூயார்க்கில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரை விடலை, அண்ட் ஒரு பாப்புலரான ஸ்பாட்டை விடலை, ஒரு நல்ல வந்து ஃபேமஸாக இருக்கிற பார்க்ஸை விடலை, ஃபேமஸாக இருக்கிற ஃபுட் அவுட்லெட்ஸை விடலை, எல்லா இடத்துக்கும் அந்தந்த டீம்லேயே போயிட்டு அவர் வந்து ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் தான் அந்த கான்டென்ட். அந்த ஒவ்வொரு கான்டென்ட்லையும் ஏதோ ஒரு மெசேஜ். ஸோ இந்த மாதிரி ஜென்சி சோஷியல் மீடியா ஸ்டைலில் கேம்பெயின் பண்ணதுனால 10 பாயிண்ட் லீடில் வின் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படைச்சிட்டார். அவர் விக்ட்ரி ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க, உண்மையாகவே வந்து ரொம்ப ஸ்டெடியாக காமாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி ஒரு அப்லிஃப்டிங் விக்ட்ரி ஸ்பீச்சாக இருந்துச்சு. அந்த ஸ்பீச்சோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்ண நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அவர் உகாண்டாவில் பிறந்தார் அப்படின் போது சில பேர் வந்து ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவில் வந்து பிறந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்ண முடியும். இவர் வந்து அமெரிக்காவில் பிறக்கலை, இவர் வந்து உகாண்டாவில் பிறந்தார். அதனால் இவரால் வந்து பிரசிடென்சிக்கு ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் சில பேருக்கு வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த விக்ட்ரி ஸ்பீச்சில் நோட்டபிளான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலாக டைரெக்டாகவே ட்ரம்ப்பை வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தார். So Donald Trump, since I know you're watching, I have 4 words for you. Turn the volume up.
அது மட்டும் இல்லை, அவர் ஃபஸ்ட்டு வாட்டி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஜவஹர்லால் நேரு அந்த மொமெண்ட்டில் என்ன ஒரு ஸ்பீச் கொடுத்தாரோ அந்த ஸ்பீச்லேருந்து ஒரு 2 லைனை அவர் இப்படி சொல்லியிருந்தார். Standing before you, I think of the words of Jawaharlal Nehru. A moment comes but rarely in history when we step out from the old to the new, when an age ends and when the soul of a nation long suppressed finds utterance. அதை கேட்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ச்சே மனுஷன் வித்தியாசமாக இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த விக்ட்ரி ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவர் பண்ணார் பாருங்க, தேங்க்யூ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வருது. அது என்ன நீங்களே கண்டுபிடிங்க. This power, it's yours. This city belongs to you. Thank you. எஸ், தூம் மச்சாலே சாங் வந்து பேக்ரவுண்டில் வருது. ஸோ இதை பார்த்த உடனே நிறைய இங்கே இருக்க சோஷியல் மீடியா கண்டென்ட் கிளேவர்லாம் வாவ் இது வந்து விக்ட்ரி ஸ்பீச் அப்போ வந்து தூம் மச்சாலே சாங் போட்டு நம்மால் ஒருத்தவங்க இருக்கார் அப்படின்னும் போது ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து பண்ணியிருக்கு. சரி, எல்லாமே நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. மம்தானி வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறார். அண்ட் ஒரு பாட்காஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ நியூயார்க் சிட்டிக்கு வந்தார்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவர் வார் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே வந்து இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் சர்க்கிளில் ஒரு கான்ட்ரவர்சியாக பார்க்கப்படுது. ஸோ இதுதாங்க ஜோரான் மம்தானி பற்றி நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் நீங்கள் ஏதாவது வந்து ப்ரோ நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.